வணக்கம். இன்னைக்கு நாம ரொம்பவும் ஆழமான, அதே சமயம் நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான ஒரு விஷயத்த அலசப் போறோம். நம்ம வாழ்க்கையில ஏற்படுற கடுமையான போராட்டங்களையும், எதிர்பாராத துரோகங்களையும் விசுவாசத்தை கொண்டு எப்படி எதிர்கொள்வது, அதிலிருந்து எப்படி மீண்டு வருவது என்பத ஒரு பழமையான வேத பகுதியை வச்சு இப்ப பார்க்க போறோம். நேரடியாக விஷயத்துக்குள்ள போயிடலாம். சற்று யோசிச்சு பாருங்க. அந்நியர்கள் எனக்கு விரோதமா எழும்புறாங்க, கொடியவர்கள் என் உயிரை பறிக்க தேடுறாங்க. இது எவ்ளோ ஒரு பயங்கரமான சூழ்நிலை. நம்ம மூலப்பகுதியோட 3வது வசனம் எந்த முன்னுரையும் இல்லாம நேரடியா நம்மள இப்படி ஒரு உயிர் பிழைக்கிற போராட்டத்துக்குள்ள இழுத்துட்டு போகுது. இந்த வார்த்தைகளோட உண்மையான வழியை புரிஞ்சுக்கணும்னா நாம இதோட பின்னணியை கொஞ்சம் கவனிக்கணும். தாவீது தன் எதிரிகள் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக ஒரு இடத்துல ரகசியமா ஒளிஞ்சிருக்காரு. ஆனா என்ன கொடுமைன்னா, அவரோட சொந்த மக்கள், அதாவது சீப்பூரார்னு சொல்லப்படுறவங்க அவர் ஒளிஞ்சிருக்கிற இடத்த சவுல் ராஜாவுக்கு காட்டி கொடுத்துட்டாங்க. துரோகம். நம்மள சுத்தி இருக்கிறவங்களே நமக்கு துரோகம் பண்ணா எப்படி இருக்கும்? அந்த ஒரு பயங்கரமான மனநிலையில தான் தாவீது வேட்டையாடப்படுறாரு. சரி, இது நம்ம அலசலோட முதல் பாகத்துக்கு நம்மள கொண்டு வருது. பாகம் 1, நெருக்கடி மற்றும் விடுதலைக்கான வேண்டுதல். இந்த 54ஆம் சங்கீதம் எப்படி அமைக்கப்பட்டிருக்குன்னு பாத்தீங்கன்னா, இதுல ஒரு தெளிவான வரைபடம் இருக்கு. அதாவது ஒரு மனிதன் எப்படி இந்த 4 படிகளை கடக்கறான்னு இது நமக்கு காட்டுது. ஜெபம், விசுவாச அறிக்கை, துதி, அப்புறம் ஜெபத்துக்கான பதில். இது வெறும் வார்த்தைகள்லங்க, ஒரு முழுமையான உணர்வுபூர்வமான ஆவிக்குரிய பயணம். இப்படி ஒரு பெரிய ஆபத்து கண் முன்னாடி நிக்கும்போது முதல் படியா என்ன பண்ணணும்னு 1 மற்றும் 2ஆம் வசனங்கள் காட்டுது. தேவனே, உமது நாமத்தின் நிமித்தம் என்னை ரட்சித்து உமது வல்லமையினால் எனக்கு நியாயம் செய்யும்னு ரொம்ப அவசரமா கடவுள்கிட்டயே நேரடியா உதவி கேட்கிறாரு தாவீது. இது சும்மா அழுது புலம்புறது கிடையாது. தனக்கு நடந்த அநீதிக்கு எதிரா நீதியை நிலைநாட்டுங்கன்னு விடுவிப்பவர்கள்கிட்ட வைக்கப்படுற ஒரு ஆழமான கோரிக்கை. அடுத்ததா பாகம் 2, புதிய பார்வை. அதாவது பயத்திலிருந்து விசுவாசத்துக்கு மாறுற ஒரு மிக முக்கியமான திருப்பமுனை. இந்த இடத்துல தான் ஒரு மிகப்பெரிய மாற்றமே நடக்குது. 4வது வசனத்தை கவனிச்சிங்கன்னா, அந்த ஒட்டுமொத்த பார்வையுமே அப்படியே தலைகீழா மாறுது. இதோ தேவன் எனக்கு சகாயர், ஆண்டவர் என் ஆத்துமாவை ஆதரிக்கிறவர்களோடயே இருக்கிறார். எதிரிகளை பார்த்து பயந்துட்டு இருந்த நிலைமை மாறி, கடவுள் ஏன் கூட இருக்காருங்கிற ஒரு தைரியமான பிரகடனம் இங்க வெளிப்படுது. உண்மையிலேயே இது நிலைமைய மாற்றி எழுதுற ஒரு பவர்ஃபுல்லான ஸ்டேட்மெண்ட். இதை நம்ம எப்படி நம்ம வாழ்க்கையில பயன்படுத்துறது? நம்மளோட அன்றாட போராட்டங்கள்ல கடவுள் எனக்கு துணையா இருக்காருன்னு மனசுக்குள்ள மட்டும் நினைச்சுக்காம, அதை சத்தமா அடிக்கடி நம்ம வாயால அறிக்கையிடணும்னு இந்த விளக்குரை ரொம்ப ஆணித்தரமா சொல்லுது. தாவீது செஞ்ச அதே விஷயத்த நாமும் ஒரு கருவியை பயன்படுத்தணும். ஏன்னா நாம் பேசும் வார்த்தைகளுக்கு அவ்வளோ வல்லம் இருக்கு, இல்லையா? இப்போ நாம இறுதி பாகத்துக்கு வந்துட்டோம். பாகம் 3, தீர்வு. அதாவது சந்தோஷமான துதியும் பழிவாங்கும் எண்ணத்தை கைவிடுவதும். 5வது வசனத்துல எதிரிகளுக்கு நிச்சயமா தண்டனை கிடைக்கும்னு சொல்லப்பட்டாலும் விளக்குரை நமக்கு ஒரு முக்கியமான கட்டுப்பாட்டை கொடுக்குது. அதாவது இத பார்த்துட்டு நீங்க யாருக்கும் தீங்கு செஞ்சிடக்கூடாது. உங்களுக்கு துரோகம் பண்ணவங்கள நீங்களே பழிவாங்கணும்னு நினைக்காதீங்க. நீதியை தேவனோட கைகளிலே விட்டுடுங்கள்னு இது ரொம்ப தெளிவா எச்சரிக்குது. ஃபாலோ பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமான, ஆனா ரொம்ப முக்கியமான ஒரு மனக்கட்டுப்பாடு இது. அடுத்து 6வது வசனத்தை பாத்தீங்கன்னா, இது ஒரு பெரிய வித்தியாசத்தை சுட்டிக்காட்டுது. ஏதோ கடமைக்காக கடவுளை வழிபடுறத விட்டுட்டு உண்மையிலே உற்சாகமா ஆராதிக்கணும்னு இது சொல்லுது. கட்டாயத்தின் பெயரால் இல்லாம உற்சாகத்துடன் நான் உமக்கு பலியிடுவேன்னு முழு மனசோட அந்த விடுதலையோட சந்தோஷத்துல வர வேண்டிய ஆராதனைய நாம கொடுக்கணும். அவ்வளவுதாங்க. ஒரு முழுமையான தீர்வோட இந்த நிகழ்வு நிறைவடையுது. 7வது வசனத்துல அவர் எல்லா நெருக்கத்தையும் நீக்கி என்னை விடுவித்தார்னு உறுதியா சொல்லப்பட்டிருக்கு. நாம முதல்ல பார்த்த அந்த 4 படிகள் கொண்ட வரைபடம் எப்படி பக்காவா வேலை செஞ்சிருக்கு பாருங்க. அந்த ஆழமான ஜபமும் அசைக்க முடியாத விசுவாசமும் அந்த பெரிய நெருக்கடியிலிருந்து வெற்றிகரமான ஒரு மீட்சிக்கு வழிவகுத்திருக்கு. இந்த அலசல முடிக்கிறப்போ 1ஆம் வசனத்துக்கான விளக்க உரையை வச்சு உங்களை சிந்திக்க வைக்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்க விரும்புறேன். இன்னைக்கு பலரும் சும்மா கடமைக்குன்னு ஜெபம் பண்றத வழக்கமா வச்சிருக்காங்க. ஆனா தேவன் உங்களை நெருக்கடிகள்லேருந்து விடுவிக்கும் போது அந்த விடுதலையை நீங்க எப்படி அவருடைய மகிமைக்கு சாட்சியா சொல்ல போறீங்க? உண்மையான விடுதலைங்கிறது நம்ம உயிர் பிழைக்கிறது மட்டும் இல்லைங்க. அந்த விடுதலையை மற்றவங்க கிட்ட பகிர்ந்து அவங்க நம்பிக்கையும் வளர்க்கறது தான். இன்னைக்கு நீங்க யாருடைய நம்பிக்கையை வளர்க்க போறீங்க? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க.